வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். தங்க விலையில் அதிரடி மாற்றம், வாங்க உள்ளோருக்கு அதிர்ச்சி தகவல். தேங்காய் விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். மீன்பிடியில் ஈடுபட்ட இளைஞன் படகு விபத்தில் உயிரிழப்பு, யாழில் துயரம். இரத்த வாந்தி எடுத்த இளம் குடும்பஸ்தர் பலி. இன்றைய நாணய மாற்று விகிதம். ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது தங்கத்தின் விலையானது சடதியாக ஒரு மாற்றத்தை பதிவு செய்துள்ளது. இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 1,22,574 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 36,080 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 2,64,600 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்க கிராம் ஒன்றின் விலை 31,140 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,49,100 ரூபாவாக பதிவாகியுள்ளது. உலக சந்தையில் இன்றைய நிலவரப்படி இலங்கையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் பெறுமதி சுமார் 1,23,532 உள்ளது. சர்வதேச ஸ்பாட் தங்க விலை தற்போதைய நிலையில் ஒரு அவுன்ஸுக்கு 3,378.38 உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தேங்காய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். சில பிரதேசங்களில் தேங்காய் ஒன்று 180 ரூபாய் முதல் 200 வரை விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் சிறிய தேங்காய் ஒன்று 150 முதல் 180 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டில் தென்னை அறுவடையை விருத்தி செய்ய நாடே சுபீட்சமாக்கும் விருட்சம் என்ற தொலைநோக்கு கருப்பொருளின் கீழ் வடக்கு தென்னை முக்கோணம் என்னும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பருத்தித்துறை, சிலாவத்துறை மற்றும் கொக்கிழாய் ஆகிய 3 நகரங்கள் இணைத்து யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா ஆகிய 5 மாவட்டங்களையும் உள்ளடக்கி செயற்படுத்தப்படும். இதேவேளை தேசிய உப்பு நிறுவனம் அயடின் கலந்த லக்கூப்பின் விலையை குறைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அதன்படி 400 கிராம் அயடின் கலந்த உப்புத்தூள் பாக்கெட்டின் விலை 20 குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 கிலோகிராம் உப்புத்தூள் பாக்கெட்டின் விலை 30 குறைக்கப்பட்டுள்ளது. 400 கிராம் உப்புத்தூள் பாக்கெட் 100 விலையிலும், 1 கிலோகிராம் உப்புத்தூள் பாக்கெட் 200 விலையிலும், 1 கிலோகிராம் உப்பு பாக்கெட் 150 ரூபாய் விலையிலும் விற்பனை செய்யப்படும். அம்பாந்தோட்டை, மகாலேவி, பூந்தலலேவி மற்றும் பலடுபண்ண லேவி ஆகியவற்றில் உப்பு அறுவடை ஏற்கனவே தொடங்கியுள்ளதால் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இந்த வழியில் விலைகள் குறைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சொண்டிக்குளம் பகுதியில் படகு விபத்தில் இளைஞர் ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, சொண்டிக்குள பகுதியில் உடவு பகுதியைச் சேர்ந்த மைனர் சம்மாட்டியின் கரைவலை வாடியில் இன்று அதிகாலை கரவலை மீன்பிடி நடவடிக்கை இடம்பெற்றது. இன்றைய தினம் வடமராட்சி கிழக்கு சொண்டிக்குளம் கடல் பகுதியில் கடும் காற்றுடன் கூடிய வானிலை நிலவியது. இதன்போது மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இளைஞன் கடல் அலையிலிருந்து படகை விடுவிப்பதற்கு முயன்றபோது அதே படகு அலையில் சிக்குண்டு குறித்த இளைஞன் மீது மோதியதில் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்தவர் உடப்பு பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய சின்னத்தம்பி சசிதரன் என்று தெரிவிக்கப்படுகிறது. சடலம் நித்தியவெட்டை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மருதங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் இரத்த வாந்தி எடுத்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்றிரவு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அராலி மத்தி வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த தே கோபாலசாமி எனும் 39 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த குடும்பஸ்தர் கடந்த 24ஆம் திகதி கிளிநொச்சியில் உள்ள உறவினரின் வீட்டுக்கு சென்றிருந்தார். நேற்று அதிகாலை 3 மணியளவில் அங்கு இரத்த வாந்தி எடுத்த நிலையில் சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்தார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். சாட்சிகளை வட்டுக்கோட்டை போலீசார் நெறிப்படுத்தினர். இன்று ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதத்தின் அடிப்படையில் அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 306.118 ரூபாவாக, கொள்வனவு விலை 298.4738 ரூபாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தற்போது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.